வருஷம் 1990 ராஜஸ்தான்ல இருக்க அஜ்மர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ற மக்கள் எல்லாரையும் போல அவங்க குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஸ்கூல் படிக்கிற 15 வயசு பொண்ணு திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறா. இதனால அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் உறைஞ்சு போறாங்க. அதுல சில பேர் அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணிருப்பா, வீட்டுல அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னும், இன்னும் சில பேர் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருப்பா, டீச்சர் திட்டிருப்பாங்க, அதனால இறந்து போயிட்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. சூசைட் கேஸ் ஆனதும் அதை கேள்விப்பட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போன அந்த ஏரியா போலீஸ் அவளோட பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. பட் அங்க எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போக அந்த கேஸை அப்படியே கிடப்பில போடுறாங்க. கொஞ்சம் மாசத்துல அஜ்மர்ல இருக்க ஸ்கூல் படிக்கிற இன்னொரு 12 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போறாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த பொண்ணுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் நடந்ததோ அதே தான் இந்த பொண்ணுக்கும் நடக்குது. பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு விசாரணை நடக்குது. பட் இந்த தடவை ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும்னு யோசிச்ச போலீஸ் அவளோட கிளாஸ் டீச்சர்ல இருந்து ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லார்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பட் நோ யூஸ். போலீஸ் எதிர்பார்த்த எந்த ஒரு தகவலும் அங்க கிடைக்கல. இதுக்கு நடுவுல அட்டாப்சி பண்ண அந்த பொண்ணோட பாடியை பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அதை ரிசீவ் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அங்க அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் இந்த கேஸை வேற கண்ணோட்டத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்ச நாள்ல அதே அஜ்மர்ல இன்னொரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. எஸ், மூணாவதா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறா. பட் இந்த தடவை சூசைட் பண்ணிக்கிட்டது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கிடையாது, காலேஜ் படிக்கிற பொண்ணு. சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணோட ஏஜ் கேட்டகரியில தான் டிஃபரெண்ட் இருந்துச்சே தவிர போலீஸ் விசாரிச்ச முறையிலையும் அதுல அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லயும் எந்த வித்தியாசமும் இல்ல. முதல் 2 பொண்ணுங்க தற்கொலை பண்ணி இறந்திருப்பா, இது ஏதோ தனிப்பட்ட பிரச்சனைன்னு நினைச்ச மக்கள் அதுக்கப்புறம் வரிசையா பொண்ணுங்க இறந்து போறதை நினைச்சு அவங்களுக்கு ஒரு கலக்கம் வருது. அதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு குழம்பி போறாங்க. இப்படி மொத்த மக்களும் குழப்பத்தில் இருந்த சமயத்துல அஜ்மர் சிட்டியே நாளுக்கு நாள் பரபரப்பா காணப்பட ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் அஜ்மர்ல இருக்க ஃபேமிலிஸ், குறிப்பா பெண்கள் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் தங்களுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அன்னையில இருந்து 10வது நாள் அடுத்தடுத்து வந்த 2 பொண்ணுங்களோட சூசைட் நியூஸ் மொத்த அஜ்மரையும் கதிகலங்க வைக்குது. இதுல இருந்து போன பொண்ணுங்களும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க அடுத்தடுத்து சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அப்பதான் போலீஸ் இந்த பொண்ணுங்களோட தற்கொலையில ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கிறத கெஸ் பண்றாங்க. எஸ், அப்சல்யூட்லி 1990ல இருந்து 1991 வரைக்கும்னு சூசைட் பண்ணிக்கிட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் நடுவுல ஒரு சிமிலாரிட்டி இருந்திருக்கு. அது என்னன்னா, இறந்து போன எல்லாரும் வயசு பொண்ணுங்க அண்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட்லி ஒரே ஸ்கூல், அதாவது அஜ்மர்ல இருக்க சோஃபியா சீனியர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் அட் த சேம் டைம் ஒரே காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்களும் தான். இந்த பேட்டர்னை பிடிச்ச போலீஸ் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள திரும்பவும் அதே காலேஜ்ல படிக்கிற இன்னொரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறா. இந்த சூசைட் அஜ்மர் மக்கள் பயத்தோட உச்சிக்கும் தூக்கத்தோட ஆழத்துக்கும் கூட்டிட்டு போகுது. அஜ்மர் முழுக்க கலவரங்கள் வெடிக்குது, மக்கள் போராட்டத்துல இறங்குறாங்க. அந்த கலவரத்தை அடக்க முடியாத போலீஸ் அபிஷியல்ஸ் கண்டினியூஸா 3 days பந்த் அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வரப்ப இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம மனசுல ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். இப்படி நடந்தா என்னெல்லாம் ஆகும்னு யோசிச்சா அது நம்ம உடம்ப பதற வைக்கும். அந்த அளவுக்கு அஜ்மரை ஆட்டி படைச்ச ஒட்டுமொத்த இந்தியாவையும் ராஜஸ்தான் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய கிரைமை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனல்ல லாஸ்ட் வீடியோக்கு டாப் 5 கமெண்ட்ஸ் பண்ண அவங்களோட பேரை அண்ட் கமெண்ட்ஸை இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா பப்ளிஷ் பண்றேன். பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரு பெஸ்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க இந்த சேனலை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு கொடுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கைவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். அஜ்மர் சிட்டியை தலைகீழா புரட்டி போட்ட அந்த இன்சிடென்ட் 1989ல சோஃபியா சீனியர் செகண்டரி ஸ்கூல் வாசல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு, நம்ம புரிதலுக்காக அந்த பொண்ணோட பேரை திவ்யானை வச்சுக்குவோம். பிகாஸ் இந்த கேஸோட வீரியமே இந்த பொண்ணு கிட்ட இருந்து தான் ஆரம்பமாகுது. இந்த கேஸ்ல நிறைய நேம்ஸ் வரப்போகுது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் இல்லைனா ஏதாச்சும் ஐசோலேட்டட் பிளேஸ்ல உட்காந்துட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. டாக்டர்ஸ் ஆகணும், இன்ஜினியர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய பொலிட்டிஷியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்
தான் இந்த திவ்யாவுக்கு ஃபரூக் சிஷ்டி அப்படிங்கிற ஒரு பையனோட இன்ட்ரோ கிடைக்குது. ஃபரூக்கை பார்த்த திவ்யா எப்படியாவது அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஃபரூக் அங்க இருக்கக்கூடிய ஒரு டாமினேட்டட் கட்சியில பிரசிடென்டா இருக்கான். அது மட்டும் இல்லாம அஜ்மர் சிட்டில இருக்க ஃபேமஸான ஷரீஃப் தர்காவோட அசோசியேஷன் மெம்பரா இருக்க காதிம் ஃபேமிலியை சேர்ந்தவன். சோ இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனோட பழக்கம் கிடைச்சா அவங்களோட பொலிட்டிக்கல் ட்ரீம் ட்ரூ ஆகும்னு நினைச்ச திவ்யா அவங்களாவே போய் ஃபரூக் கிட்ட பேசுறாங்க. அவனும் திவ்யா கிட்ட சகஜமா பேச ஆரம்பிக்க அவங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆன அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சில நாட்கள்ல லவ்வா மாறுது. இதுக்கப்புறம் திவ்யா கூட ஒன்னா ஊரை சுத்த ஆரம்பிச்ச ஃபரூக் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நஃபீஸ், அன்வர், நசீம்னு மொத்த 3 பேரை திவ்யாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இந்த 3 பேரும் அதே பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல இருக்காங்க. இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன்ஸோட பழகுற வாய்ப்பு கிடைச்ச திவ்யா அவங்க கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் ஃபரூக் திவ்யாக்கு விரிச்ச சதிவலை அப்படின்னு அப்ப திவ்யாவுக்கு தெரியல. எஸ், லவ் அப்படிங்கிற பேரை சொல்லி திவ்யாவை நெருங்கின ஃபரூக் உடல் அளவுலயும் அதுவும் திவ்யாவோட சம்மதத்தோட அவளை நெருங்கி இருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல நிறைய தடவை உடல் உறவுல ஈடுபட்டிருக்காங்க. பண்றது தப்பாவே இருந்தாலும் லவ் பண்றவன் எப்படியும் ஒரு நாள் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க போறவன் அப்படிங்கிற நம்பிக்கையில திவ்யா அவனோட ஆசைக்கு இணங்கி இருக்காங்க. ஆனா அது எதுக்கும் தகுதியே இல்லாத ஃபரூக் அவங்களுக்குள்ள நடந்த அந்தரங்க விஷயங்களை போட்டோஸா எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை நியூடாவும் சில போட்டோஸ் எடுத்திருக்கான். அப்படி அவன் திவ்யா கூட தப்பா இருந்ததை மறைஞ்சிருந்து போட்டோஸ் எடுத்தது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நஃபீஸ், அன்வர் அண்ட் நசீம்னு இந்த 3 பேரு தான். அதுல இருந்து 2 நாட்கள்ல அந்த நியூட் போட்டோஸை திவ்யா கிட்ட காட்டின ஃபரூக் அதை வச்சு திவ்யாவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். அதுவும் எப்படி, அவன் திவ்யா கிட்ட பணமோ நகையோ கேட்டு மிரட்டல, அதை விட கீழ்த்தனமா கொடூரமான ஒரு விஷயத்த அந்த பொண்ணை பண்ண சொல்லியிருக்கான். அதாவது திவ்யாவை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உடல் உறவு வச்சுக்க சொல்லியிருக்கான். இதை கேட்டு அதிர்ந்து போன திவ்யா ஃபரூக் கையில இருந்த அந்த போட்டோவை பிடுங்கி கிழிச்சு போட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த போட்டோவோட இன்னொரு காப்பியை எடுத்து காட்டினவன் நான் சொல்றத நீ கேட்கலனா இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுருவேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஃபரூக்கோட உண்மையான முகத்தை பார்த்து மிரண்டு போன திவ்யா மனசு உடைஞ்சு போய் அழுக, அதை பார்த்து சிரிச்ச ஃபரூக் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸையும் அங்க வர வைக்கிறான். அப்படி அங்க வந்தவனுங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் திவ்யாவை பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ மட்டும் இல்ல, இந்த 4 பேரும் அவனுங்க நினைக்கிறப்பெல்லாம் அவங்க எடுத்து வச்ச நியூட் போட்டோஸை காட்டி மிரட்டி பல மாசங்களுக்கு திவ்யாவை தொடர்ந்து பல தடவை ரேப் பண்ணிருக்கானுங்க. பட் இது ஒரு திவ்யாவோட கதை மட்டும் கிடையாது. இப்படி காதல் அப்படிங்கிற புரிய வச்சு ஃபரூக், நஃபீஸ், அன்வர் அண்ட் நசீம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பங்குக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற பல பொண்ணுங்களை இந்த டிராப்புக்குள்ள இழுத்து போட்டிருக்கானுங்க. அப்படி பிடிச்ச பொண்ணுங்களை அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அவங்கள ரேப் பண்ணி நியூடா போட்டோஸ் எடுத்து, அதுவும் சும்மா இல்ல அந்த பொண்ணுங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்ல கை வச்சு போட்டோஸ் எடுத்திருக்கானுங்க. இப்படி லவ் பண்ணி அவனுங்க டிராப்ல சிக்க வச்ச அந்த பொண்ணுங்களை வச்சு கொத்து கொத்தா இன்னும் நிறைய பொண்ணுங்களை அவனுங்களோட வலையில விழ வச்சிருக்கானுங்க. எஸ், அது வரைக்கும் அவனுங்க வலையில விழுந்த பொண்ணுங்களை ரேப் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ண நியூட் போட்டோஸை இப்போ வேற விதமா யூஸ் பண்ண திங்க் பண்றானுங்க. அதாவது அந்த காம வெறி பிடிச்ச மிருகங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இவனுங்க கிட்ட கூட்டிட்டு வர சொல்லி மிரட்டி இருக்கானுங்க. அதுக்கு பயந்து போன சில பொண்ணுங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க கூட படிக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை அந்த ஸ்கேண்டலுக்குள்ள லூப் பண்றாங்க. ஆனா அதுல சில பொண்ணுங்க அவங்களோட இந்த கண்டிஷனுக்கு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. சோ அவங்கள வழிக்கு கொண்டு வர நினைச்ச ஃபரூக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அதுல ஒரு சாம்பிளுக்கு ஒரு பொண்ணோட நியூட் போட்டோவை அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்றானுங்க. அந்த போஸ்ட்ல இருந்த அந்த போட்டோஸை பார்த்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் நொறுங்கி போறாங்க. பெத்த பொண்ணை பார்க்க கூடாத நிலைமையில பார்த்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அவமானத்துல கூனி குறுகி போறாங்க. இருந்தாலும் மனசை தைரியப்படுத்திக்கிட்டவங்க இத பத்தி அவங்க பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கா. இதை கேட்டு குதிச்சு போனவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணி உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சோ டீடைல்டா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி பர்டிகுலரா ஃபரூக் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பேரையும் மென்ஷன் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்கறாங்க. அதை படிச்சு பார்த்து ஆடி போன இன்ஸ்பெக்டர் உடனே அந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் ஆடி போனது என்னவோ உண்மைதான், ஆனா நடந்த அநியாயத்தை நினைச்சு அவர் பதறல. அவங்க மென்ஷன் பண்ண அந்த அக்யூஸ்டோட நேம்ஸை பார்த்து அவங்களோட செல்வாக்க நினைச்சுதான் மிரண்டு போயிருக்காரு. சோ போலீஸ் ஆபீசர் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நம்ப முடியாதுன்னு சொல்லியும் அதுக்கான ஆதாரத்தை கேட்டு அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிருக்காரு. அதுக்கான பெரிய ஆதாரமா அந்த போட்டோஸ் அந்த ஃபேமிலி கிட்ட இருந்தும் அவங்களால அதை வெளிப்படையா காட்டவோ சொல்லவோ முடியாம போயிருக்கு. சோ இதையே காரணமா காட்டி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்காம அவங்கள வெளியே அனுப்பின போலீஸ் உடனடியா இத பத்தி ஃபரூக் கிட்ட சொல்றாரு. இதனால கடுப்பான ஃபரூக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணை அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அந்த
கொடுமை தாங்க முடியாம அந்த பொண்ணு கடைசியில சூசைட் பண்ணிக்கிறா. நாம இன்ட்ரோல பார்த்த சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணுங்கள்ல இந்த பொண்ணும் ஒருத்தவங்க. மத்த பொண்ணுங்க இவனுங்க பேச்ச கேட்டு பல பொண்ணுங்களை இதுல கோர்த்து விட இது ஒரு பெரிய செயின் ப்ராசஸா மாறுது. இதுக்கு நடுவுல இன்னும் சில பொண்ணுங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரெக்கார்ட்ல இருக்கிறது தான் 6 பொண்ணுங்க, அதை தாண்டி நிறைய பொண்ணுங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுக்கு ஃபரூக்கும் அவனோட குரூப்ஸும் தான் காரணம்னு தெரிஞ்சும் போலீஸ் அவனுங்க மேல கேஸும் ஃபைல் பண்ணல. இதனால லோக்கல் பிரஸ் அண்ட் மீடியாவை தவிர வேற எந்த பிரஸும் இந்த விஷயத்தை கவர் பண்ணல. லோக்கல் மீடியாவும் 3 பொண்ணுங்களோட சூசைட தான் பப்ளிஷ் பண்ணுச்சு. போக போக லோக்கல் மீடியா பீப்புளும் இந்த விஷயத்தை லூசா விட்டுருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சதி இருக்கு. இப்ப நான் சொல்றதை கேட்கறப்ப இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். பட் அஜ்மர் சிட்டில நடந்த இந்த பர்டிகுலர் விஷயம் தான் அநியாயத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஒரே ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க கண்டினியூஸா சூசைட் பண்ணி இறந்து போறதையும் அதுக்கான காரணத்தையும் போலீஸ் விசாரிக்காம மெத்தனமா இருக்கிறதையும் கண்டுச்சு மத்த அரசியல் கட்சிகள் ரூலிங் பார்ட்டிய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதனால 1991 அப்புறம் மொத்த அஜ்மர் சிட்டியோட கவனமும் சோஃபியா சீனியர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் அந்த பர்டிகுலர் காலேஜ் பக்கம் திரும்புது. ஆல்ரெடி போலீஸ்க்கு நடக்கிற கிரைமும் அந்த கிரைமுக்கு காரணமானவங்களை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. சொல்ல போனா போலீஸ் இறந்து போன 2 பொண்ணுங்களோட ஆட்டாப்சி ரிப்போர்ட்டை மீடியா கிட்ட இருந்து மூடி மறைச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த 2 பொண்ணுங்களும் இறந்து போறப்ப கன்சீவா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூசைட் பண்ணி இறந்து போன எல்லா பொண்ணுங்களோட ஒரிஜினல் ஆட்டாப்சி ரிப்போர்ட்டையும் டிஸ்கார்ட் பண்ண போலீஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபேக் ஆட்டாப்சி ரிப்போர்ட்டை தான் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. ஃபரூக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் காதிம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக போலீஸ் இவ்வளவு பெரிய கிரைமை வெளியே தெரிய விடாம விக்டிம்ஸ்க்கு பதிலா அக்யூஸ்ட காப்பாத்திட்டு இருந்திருக்காங்க. பட் இது எல்லாம் கொஞ்சம் மாசத்துக்கு தான். எஸ், சில பொலிட்டிஷியன்ஸ் கொடுத்த பிரஷர்ல வேற வழியே இல்லாம போலீஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டீடைல்ஸையும் அந்த பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட சொல்றாங்க. இதை கேள்விப்பட்டு தகச்சு போன பொலிட்டிஷியன்ஸ் பர்டிகுலரா இக்பால், சொஹைல், சையதுன்னு இந்த 3 பேரும் அவங்களாவே போய் ஃபரூக் கேங்க மீட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல நடந்த இந்த மீட்டிங்ல 2 பக்கமும் நிறைய பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. கடைசியா ஃபரூக்கோட கேங் அந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஒரு கேரண்டி கொடுக்கறாங்க. அப்படி அவங்க கொடுத்த கேரண்டியால அந்த 3 பொலிட்டிஷியன்ஸும் ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கற அளவுக்கு அவங்க கொடுத்த கேரண்டி இதோ உங்களுக்காக. ஃபரூக்கை மீட் பண்ண அந்த 3 பொலிட்டிஷியன்ஸும் ஒரு கேவலமான டீலிங்கை போடுறாங்க. அது என்ன டீலிங்னா, அவங்க எடுத்து வச்சிருந்த சில பொண்ணுங்களோட நியூட் போட்டோஸை அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி கேட்டிருக்கானுங்க. பொலிட்டிஷியனோட உள்நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஃபரூக் சிரிச்சுக்கிட்டே அவங்க கேட்ட மாதிரி கொஞ்சம் பொண்ணுங்களோட போட்டோஸை அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கானுங்க. இதுக்கப்புறம் அந்த பொலிட்டிஷியன்ஸும் அதை வச்சு அந்த பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி அவங்கள ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அவங்க மட்டும் இல்ல, போலீஸுக்கும் பொலிட்டிஷியன்ஸ்க்கும் தெரிஞ்ச இந்த விஷயம் அரசல் புரசலா அஜ்மர் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இதுல பெரிய தலைங்களோட இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கிறதால அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கவோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே யாரும் முன்வரல. அதுக்கு பதிலா அவங்க மனுஷத்தன்மையை மொத்தமா வேற ஒரு விதமா ஒரு காரியத்தை செய்யறாங்க. விஷயம் தெரிஞ்சவங்கல சில பேர் அதை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பால் பாக்கெட் போடுறவங்கல ஆரம்பிச்சு ரோட்ல சும்மா திரியறவன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் 16 வயசு பையன்ல இருந்து 60 வயசு கிழவன் வரைக்கும் ஃபரூக்கோட பேரை சொல்லி இந்த பொண்ணுங்களை ரேப் பண்ணி சதைச்சிருக்கானுங்க. நான் ஃபரூக்கோட ஃப்ரெண்ட், நான் ஃபரூக்கோட டிரைவர், என்ன ஃபரூக் தான் அனுப்புனா அப்படின்னு சொல்லி போற வரவனு எல்லாம் அந்த பொண்ணுங்களை மிரட்டி பலாத்காரம் பண்ணிருக்கானுங்க. 4 அயோக்கியங்களால ஆரம்பிச்ச இந்த கிரைம் நாளுக்கு நாள் ஆக அஜ்மர் சிட்டில இருக்க நிறைய காமவெறி பிடிச்ச மிருகங்களை இதுக்குள்ள குதிக்க வைக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவனுங்களோட டார்ச்சர் அதிகமானதால சூசைட் பண்ணிக்கிற பொண்ணுங்களோட கவுண்ட்டும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிப்பட்ட நேரத்துல தான் இதுல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. இப்ப இருக்கிற மாதிரி 90sல ஒரு போட்டோ எடுக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது இல்லையா? கேமரால எடுக்கிற போட்டோஸ் ரீல்ஸ்ல ரெக்கார்ட் ஆகும். அதுதான் நெகட்டிவ்னு சொல்லுவோம். அந்த நெகட்டிவை போட்டோ லேப்ல கொடுத்து போட்டோகிராஃப்ஸா பிரிண்ட் பண்ணுவாங்க. சோ ஃபரூக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க எடுக்கிற போட்டோஸை பிரிண்ட் பண்ற வேலையை வழக்கமா ஒரு போட்டோ லேப்ல கொடுக்கறாங்க. அந்த போட்டோ லேபோட மேனேஜர் ஹரிஷ் தொலானி அண்ட் அவனோட ஃப்ரெண்ட் மகேஷ் லுதானியும் சேர்ந்து அந்த லேப்ல வர அந்த நெகட்டிவ்ஸ்க்கு பிரிண்ட் போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸை காட்டி
காட்டி அதுல இருந்த எல்லா பொண்ணுங்களையும் பிளாக்மெயில் பண்ணி அவங்கள பலாத்காரம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஒரு மிஷின் கூட திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் பழுதாகி கெட்டு போகும். ஆனா இந்த பொண்ணுங்களோட உடம்ப ஒரு மிஷினா கூட பார்க்காம அணு அணுவா சித்திரவதை பண்ணி அரக்கத்தனமா வாழ்ந்திருக்கானுங்க. அந்த சிச்சுவேஷன்ல தான் ஒரு தடவை மகேஷ் லுதானியோட ஃப்ரெண்ட் அந்த போட்டோ லேபுக்கு விசிட் பண்றாரு. அப்ப அங்க இருந்த ஒரு பான் புக்கை லுதானியோட ஃப்ரெண்ட் பார்க்க அதை பார்த்த லுதானி, இந்த புக்ல இருக்கிறது எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நான் உனக்கு ஒன்னு காட்டுறேன், அதை பார்த்தா நீ மிரண்டு போயிருவேன்னு சொல்லி அந்த பொண்ணுங்களோட நியூட் போட்டோஸை காமிக்கிறான். அவனோட ஃப்ரெண்டும் அவனை மாதிரியே கேவலமானவனா இருப்பான் அப்படின்னு நினைச்ச லுதானி அவங்க பண்ற அசிங்கமான விஷயத்த பத்தி பெருமையா சொல்லியிருக்கான். பட் அங்கதான் அவனோட கால்குலேஷன் தப்பாகுது. எஸ், தப்பானவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் நல்லவரா இருந்தவர் லுதானி கிட்ட நேரடியா எதிர்பார்ப்பை காட்டாம அவன் கொடுத்த நியூட் போட்டோஸோட அந்த போட்டோ லேப்ல இருந்து கிளம்புறாரு. இத எப்படியாச்சு நிறுத்தி ஆகணும்னு நினைச்சு பிரஸ் மூலமா அந்த அநியாயத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு டிசைட் பண்றாரு. சோ அஜ்மர்ல இருந்த பல பிரஸ் ஆபீஸுக்கு போய் அந்த நியூட் போட்டோஸை காட்டி நடக்கிற அநியாயத்தை பத்தி விவரமா சொல்றாரு. அதுல சிலர் ஃபருக்கோட பேரை கேட்டு பயந்து போய் எங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் போட்டோஸை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு எங்களால முடிஞ்சதை பண்றோம்னு பேச்சுக்கு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைக்கிறாங்க. கொடுமைன்னு சொல்லி கோவிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலை விரிச்சு ஆடுற கதையா போட்டோஸை வாங்கி வச்சுக்கிட்ட பிரஸ் ஓனர்ஸ் சில பேரு மத்தவங்கள மாதிரியே பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணுங்களை ரேப் பண்றானுங்க. இப்படியே அந்த போட்டோ ஒருத்தரோட ஒருத்தர் கையா மாறி 1992 சந்தோஷ் குப்தான்னு ஒரு ரிப்போர்ட்டரோட கைக்கு கிடைக்குது. அஜ்மர்ல நடக்கிற இவ்வளவு பெரிய ஸ்கேண்டலையும் அதுக்கு காரணமான குற்றவாளிகளையும் கூண்டோடு பிடிச்சு கொடுக்கணும்னு நினைச்ச சந்தோஷ் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொண்ணுங்களையும் தேடி போறாரு. ஒரு பொண்ணு மூலமா இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு மூலமா அடுத்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்ச சந்தோஷ் அந்த பொண்ணுங்களோட பேக்ரவுண்ட பார்த்து ஷாக் ஆறாரு. அந்த லிஸ்ட்ல இருந்த பல பொண்ணுங்க சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. மீதம் இருக்க ஒரு சில பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க அவங்க அஜ்மீரை மொத்தமா வெக்கேட் பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா அவங்களோட பவரையும் பணத்தையும் வச்சு அவங்க பொண்ணுங்க நிலைமைக்கு காரணமானவங்களை தண்டிச்சிருக்க முடியும். ஆனா ஃபருக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள விட அதிக செல்வாக்கோட இருந்திருக்காங்க. சோ அதிகார பலமும் பண பலமும் இருக்கவங்க கிட்ட நம்ம மோதி ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கொஞ்சம் கூட பின்வாங்காத சந்தோஷ் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தரம் சிங்கோட சேர்ந்து விக்டிம்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இதுல இன்வால்வ் ஆன எல்லாரோட நேம்ஸ் அண்ட் டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கேதர் பண்ண எல்லா டீடைல்ஸையும் ரிப்போர்ட் பண்ற விதமா இவனுங்க போட்டோஸை பிரிண்ட் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிக்கலா ரெடி பண்றாரு. இப்படி இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்தோட ஏப்ரல் 21, 1992 அவரோட தைனிக் நவ்ஜோதி நியூஸ் பேப்பர்ல அதை பப்ளிஷ் பண்றாரு. அதை பார்த்த மொத்த அஜ்மர் சிட்டியும் ஆடி போகுது. அஜ்மர் பொண்ணுங்களை சீரழிச்ச அந்த அரக்கனுங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாடு முழுக்க மக்கள் அவனுங்களை எதிர்த்து நிக்கிறத பார்த்த விக்டிம்ஸ்ல 13 பொண்ணுங்க அவனுங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல முன் வராங்க. அந்த பொண்ணுங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கப்படுது. தட்டி கேட்க ஆளே இல்ல அப்படிங்கிற மிதப்புல இருந்த அந்த அரக்க கும்பல் மக்களோட போராட்டத்தை பார்த்து அரண்டு போறாங்க. அந்த சிச்சுவேஷன்லயும் அவங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல வர பொண்ணுங்களுக்கு பயம் காட்டணும்னு நினைச்சவங்க இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டர் தரம் சிங்க குறி வச்ச ஃபரூக் கேங் ஏப்ரல் 24 அன்னைக்கு நைட் தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தவரை அடிச்சு கொன்னிருக்கானுங்க. அவனுங்க நினைச்ச மாதிரியே இந்த நியூஸ் வெளியே வந்ததும் சாட்சி சொல்ல முன் வந்த பொண்ணுங்களோட கவுண்ட் 13 இருந்து 3 குறையுது. அதுல இருந்து ஒரு வாரத்துல 3ல 2 பொண்ணுங்க அவங்க குடும்பத்தோட அஜ்மரை விட்டு ராவோட ராவா வேற ஊருக்கு போயிருக்காங்க. அந்த 13 பொண்ணுங்கள்ல கடைசி வரைக்கும் உறுதியா நின்ன அந்த ஒரு பொண்ணு தான் இதனால தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியமா அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பேசிக்கா வச்சு போலீஸ் அந்த 16 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்ததா அவனுங்களை விசாரிச்ச போலீஸ் அவங்க மேல நவம்பர் 1992 ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. அது போக அந்த விசாரணையை அடிப்படையா வச்சு இன்னும் சில பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல மல்டிபிள் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்ஸை ஃபைல் பண்றாங்க. அவனுங்க கிட்ட கண்டினியூஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்தின போலீஸ் 1998 அதுல 8 பேர் அஜ்மர் செஷன் கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. அவனுங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்ட செஷன் கோர்ட்டோட ஜட்ஜ் அந்த 8 பேருக்கும் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறாரு. பட் அந்த 8 பேர்ல ஃபருக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. அவனுங்களுக்கு அப்புறம் ஃபருக் கேங்கோட ஜாயிண்டான அந்த பொலிட்டிஷியன்ஸ் கேங்கும் விசாரணை ஆரம்பிச்ச சில மாசங்கள்ல
ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. இப்படி வெளியே வந்தவங்க எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம மத்த மனுஷங்களோட சகஜமா நடமாடி இருக்கானுங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி போராடின அதே அஜ்மீர் மக்கள் முன்னாடி என்ன எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆணவத்தோட தெரிஞ்சிருக்கான். ஆனா 2012 என்ஆக்ட் பண்ணப்பட்ட போக்சோ ஆக்ட் அவனோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. எஸ், போக்சோ ஆக்ட் வந்ததும் மறுபடியும் இந்த கேஸ் தூசி தட்டி எடுக்கப்படுது. சோ போக்சோ ஆக்ட் பேசிஸ்ல அரெஸ்ட் ஆன ஃபரூக் அண்ட் 10 வருஷம் உள்ள இருந்துட்டு வெளியே வந்த அவனோட அசோசியேட்ஸ் எல்லாரையும் பிரைமரி கன்விக்ஸா மென்ஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது. தென் இவங்களோட கேஸ் போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வர ஜட்ஜ் இவங்களுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸையும் சரி பார்க்கிறாரு. 12 வயசுல இருக்க மைனர் பொண்ணுங்கள்ல இருந்து 20 வயசு வரைக்கும் இருக்க பொண்ணுங்களை சீட் பண்ணி அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணது, அவங்கள மானபங்கம் படுத்தி போட்டோஸ் எடுத்தது, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி வருஷ கணக்கா கேங் ரேப் பண்ணது அப்படின்னு பல செக்ஷன்ஸ் கீழே அவனுங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. அவனுங்களால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கள்ல சிலர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் சிலரை அவங்களோட சொந்த குடும்பமே ஒதுக்கி வைக்க அவங்க சமூகத்துல உலகத்தோட வேற வேற மூலைக்கு துரத்தப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க மட்டும் கிடையாது, அஜ்மர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் மற்றவங்களோட பார்வைக்கு தப்பாவே தெரிஞ்சிருக்காங்க. 2010 இருந்து 2015 வரைக்குமே கல்யாணத்துக்காக பார்க்கிற பொண்ணு அஜ்மரை சேர்ந்த பொண்ணா இருந்தா அந்த பொண்ணோட போட்டோஸை அங்க இருக்க பிரஸ் ஆபீஸ்ல காட்டி இந்த பொண்ணோட நியூட் போட்டோஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்கறது அங்க ஒரு வழக்கமாவே மாறி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அங்க இருக்க மக்கள் இப்போ வரைக்குமே அவங்க பொண்ணு என்ன படிக்க ஆசைப்பட்டாலும் சரி அதை படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பையனை கை காட்டி அவனை லவ் பண்றதா சொன்னாலும் ஜாதி மதம் பாகுபாடு பார்க்காம ஸ்டேட்டஸ் பார்க்காம அவளை அவனுக்கே கட்டி வச்சு அவங்க பொண்ணுங்களோட ஆசையை உடனே நிறைவேற்றி வைக்கிறாங்க. இது அந்த பொண்ணுங்க மேல இருக்க பாசத்தினால கிடையாது. இஃப் இன் கேஸ் பொண்ணுங்க ஆசைக்கு குறுக்க நின்று அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணுங்களும் 1992 நடந்த செக்ஸ் ஸ்கேண்டல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கன்னு சொல்லி அஜ்மீர் மக்கள் அந்த குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. சோ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் செக்ஸ் ஸ்கேண்டல்னு சொல்லப்படக்கூடிய 1982 இருந்து 1992 வரைக்கும் நடந்த இந்த அஜ்மீர் செக்ஸ் ஸ்கேண்டலோட இம்பாக்ட் இப்போ வரைக்குமே ராஜஸ்தான் முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே தான் இருக்கு. அண்ட் ஒரே ஊர்ல இருக்க 250க்கும் அதிகமான பொண்ணுங்களை மாசக்கணக்கா வருஷக்கணக்கா கேங் ரேப் பண்ண அந்த கொடூர கும்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் யாரு பெஸ்டா கமெண்ட் பண்றீங்கன்ட்டு. நீங்க பண்ற பெஸ்டான கமெண்ட்ஸை என்னோட அடுத்த வீடியோல கண்டிப்பா பப்ளிஷ் பண்றேன்.